ஜனகப்பட்டினத்துல ஜனகர் சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை பண்றார். ஏதோ அவாத்துல ஏதோ பெரிய ஒரு வஸ்து இருக்கு, அது பூஜை பண்றார். தேர் பை யூ ஆர் இன்வைட்டட். RSVP. வந்தா சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி போட்டு கான்டாக்ட் அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டா அவ PRO. உடனே விஸ்வாமித்தர் நினைச்சார், சரி நம்மளை கூட்டிருக்காரு, நம்ம கிட்டயும் நம்ம 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் இருக்கா, அவளையும் கூட்டுன்னு போகலான்னு கூட்டுன்னு போயிட்டார். அப்போ ராமர் கேட்டார், என்னப்பா நம்ம வேற டீடூர் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நேர அயோத்தியாக்கு போகாம வேற வழியா போயிட்டு இருக்கோம். நோ ராம், என்ன யாரோ கூட்டிருக்கா, உங்களையும் கூட்டுன்னு போறேன். ராமர் ஓகே, ஆச்சாரியன் எங்க சொன்னாரோ போனோம், எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீங்க சொல்ற பேச்சு அப்படியே கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் கூடவே வரேன். பின்னாடி போயிட்டார். அப்ப போகும்போது மிथिलाன்னு எங்கேயோ போட்டிருக்கு, 20 கிலோமீட்டர்ஸ் மிथिला அப்படின்னு ஒரு டைரக்ஷன் போர்ட் போட்டிருக்கு. அப்போ மிथिलाக்குள்ள நுழையறா, அது கிட்டத்தட்ட குடுவாஞ்சேரி மாதிரின்னு வச்சுக்கோ, அவுட்ஸ்கர்ட்ஸ். அங்க அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கும்போது மிथिलोपवनம்னு ஒரு சின்ன ஏரியா, அதுல ஒரு சிதிலம் அடைஞ்ச ஆசிரமம். ராமர் இது என்ன ஆசிரமம்னு கேட்கிறார். அதுவா நான் சொல்றேன் கதைன்னு மறுபடியும் இன்னொரு கதை. ராமருக்கு ஐயோ ஆரம்பிச்சாலே கதைன்னு ஆரம்பிச்சுடுறார், இடத்தையே சொல்ல மாட்டேங்கிறார். அப்பதான் அகல்யா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய சரித்திரத்தை சொல்றார். அகல்யாங்கிறவோ பிரம்மாவினுடைய ஒரு மானசீக பெண், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்போம், குற்றமற்றவள். இந்த மிஸ் வேர்ல்டுக்கெல்லாம் போயிருக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்போம். அவ மேல இந்திரனுக்கு என்னன்னா, அடைந்தால் அவளைத்தான் அடைய வேண்டும். இந்திரனுக்குலாம் ரொம்ப ஓஹோன்ட்டு கேரக்டர் இல்லை நம்ம புராணங்கள்ல, அதனால அவன் அடையணும்னு நினைச்சான். பிரம்மா சொல்லிட்டார், உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இப்பெல்லாம் எல்லாரும் பாருங்க, இப்ப இங்கேருந்து நீங்க அந்த நியூஸ்ல எல்லாம் படிப்பேன், he began his Harley Davidson ride from Chennai and went till Greece. He covered 12,000 miles எல்லாம் வருது பாருங்க. அந்த மாதிரி உலகத்தை யார் முதல் முறையா சுத்திட்டு வராளோ அவளுக்கு தான் அகல்யான்னு சொல்லியாச்சு. இந்திரன் அவன்கிட்ட யானை எல்லாம் இருந்தது, ஐராவதம், அதெல்லாம் எடுத்துன்னு சரி நான் கிளம்பி போயிடுறேன், அவன் போயிட்டான். எதேச்சியா எனக்கு பிரம்மாவை பார்க்கறதுக்கு இந்த சரித்திரம், இந்த பர்டிகுலர் இடம் நான் சொல்றது ராமாயணத்துல இல்ல புராணத்துல இருக்கு. கௌதமர் வந்தார். கௌதமர் பிரம்மாக்கு நமஸ்காரம் சொல்லி, பிரம்மரே ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் யுவர் ஹெல்த், HbA1c எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டு, அப்போ பிரம்மா சொல்றார், எப்படி இருக்கீர் கௌதமரே, உங்களை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்பதான் திரையம்பகேஸ்வர்லேன்னு வந்தேன். திரையம்பகேஸ்வருங்கிறது எல்லாம் நீங்க என்ன சார் எங்க கிட்டே நீங்க இதெல்லாம் கேட்கிறீர்கள். திரையம்பகேஸ்வர்ல தான் இருந்தார், கோதாவரி நதிக்கரை அங்க இருந்தார். அவர் பிரம்மாவை பார்க்க போகும்போது பிரம்மா சொன்னார், நீ உலகத்தை சுத்திட்டு வந்துட்டியப்பா. கௌதமர், இல்ல சார் என்கிட்ட அவ்வளவுலாம் எனக்கு ரிசோர்சஸ்லாம் கிடையாது. இல்லையே நீ சுத்திட்டு வந்துட்டியேன்னார். கௌதமர் எப்படின்னார், உங்காத்து கொல்லப்புறத்துல இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஆமா சார், மாடு கண்ணுக்குட்டி போட்டுது. மாடு கண்ணுக்குட்டி போடும்போது மாடின் முகம் ஒரு பக்கம், கண்ணுக்குட்டியுடைய முகம் பின்பக்கமா வரும்போது யாரு பிரதட்சிணம் பண்றாளோ அவ உலகத்தையே பிரதட்சிணம் பண்ணதுக்கு சமம். நீ உலகத்தையே சுத்தி இருக்கப்பா. அகல்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டார். கௌதமருக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. சரி கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்கு போயிட்டார். அப்ப இந்திரன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாரும் கண்ட்ரியில இருக்கக்கூடிய மேக்னெட் எல்லாம் வாங்கி வந்தார், ஃப்ரிட்ஜில் ஒட்டலான்னு. நானும் அகல்யாவும் போற இடத்துல இந்த ஃப்ரிட்ஜில் நாங்க இந்த மேக்னெட் எல்லாம் ஒட்டுப்போம். அகல்யாலாம் கல்யாணம் ஆகி போயிட்டாப்பா. எங்க கௌதமருடைய ஆசிரமம் இவன் விட்டுருக்கணும் இல்லையா, அதுதான் கேரக்டர் இல்லைன்னு. அவன் அகல்யாவை அடைய வேண்டும் என்பதற்காக கௌதம வேஷம் பூண்டு கார்த்தால போய் இந்த டிஸ்கைஸ் எல்லாம் பண்ணி கொக்கரக்கோன்னு கத்தி நம்ம கௌதமர் வெளியில போய் பாவம் அந்த சமயத்துல அகல்யாவோடு சேர்ந்தான். இதுல ஒரு சூக்ஷ்மம். Ahalya was completely aware at that point in time from the smell of the pollen on his matted locks. அவன் பண்ணது 100% அட்டூழியம், இவ பண்ணதும் தப்பு தான். You cannot go behind the self-piteous mold that you're a woman. If you have committed a mistake, it is a mistake. குற்றம் குற்றமே. அதனால கௌதமர் வந்தார். அவர் பார்த்து சாபம் கொடுத்துட்டார். இந்திரா, உன்னுடைய உடம்புல 1000 பிளவு ஏற்படும். ரொம்ப மோசமாயிடுத்து அவனுடைய உடம்பு. அப்புறம் அவன் போய் இந்திராட்சின்னு ஒரு தேவியை பிரார்த்தனை பண்ணான். அது நாகத்வீபம்னு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு நாகத்தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அதில் இந்திராட்சின்னு ஒரு தேவம், நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கலாம். அங்கே போய் இந்திராட்சி ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பெரிய அப்பர்ச்சர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கண், ஒரு இப்போ சிக்கன் பாக்ஸே வந்ததுன்னா 1000 கண்ணுடைய ஆள்னு சொல்வா. ஒன்னொரு வெசிக்கல் பஸ்டியூல்லாம் பேர், அதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு கண்ணுக்கு சமம். அதெல்லாம் அவனுக்கு மார்க்ஸ் மாதிரி கொடுத்து அவனுக்கு சஹஸ்ராக்ஷன்னு பேர் ஏற்பட்டது. அவன் போயிட்டான்.
இவளுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. என்ன ஆகணும்னு சாபம் கொடுத்தா? கல்லாகணும்னு சாபம் கொடுத்தா. சார் இது கூட உங்களுக்கு தெரியாதானா? அதுதான் இல்ல. ராமாயணத்துல கல்லுன்னு ஒரு வார்த்தை இல்ல, அதிருஷ்யான்னு ஒரு வார்த்தை தான் இருக்கு. யாரு கண்ணுக்கும் புலப்படாம போவேன், அது கல்லுன்னு வச்சுக்கலாம். ஆனா இதுல சயின்டிபிக் ப்ராப்ளம் ஒண்ணு வந்துடும். அப்படி உடம்பெல்லாம் டக்குன்னு லிவர், இன்டெஸ்டைன், ஐலைட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸோட இருக்கிறதெல்லாம் அப்படியே கல்லா எப்படி மாறும்? அதனால எப்படி வச்சுக்கணும்னா, அவ கல்லு போல இருந்து தியானம் பண்ணா. அப்படின்னா என்ன? she was unmoved. ஒரு இடத்தை விட்டு நகரல, கல்லு நகராதே, அது போலே இருந்து தான் பிராயஷ்சித்தம் செய்து வந்தாள். தான் செய்த அபராதம், ஒரு இன்ஃபிடெலிட்டி இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்துட்டா அது இன்ஃபிடெலிட்டி. அதனால அவ பிராயஷ்சித்தம் பண்ணா. கௌதமர் கிளம்பி போயிட்டார். அவளுக்கு ஒரு புள்ள சதானந்தர்னு பேர். அந்த சதானந்தர் தான் ஜனகருக்கு புரோஹிதர். புரியுறது உங்களுக்கு நான் சொல்றது? ஜனகருடைய பிரீஸ்ட் வாஸ் அஹல்யா கௌதமா சன். சோ சன் இங்க போயிட்டா, அவருக்கு ஒரு தனி குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து, ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் கொடுத்து வச்சுட்டா. அப்பா மகாராஷ்டிரா வந்துட்டார், அம்மா இங்க பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்கா. ராமர் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஆசிரமத்துக்குள்ள நுழையிறார். ராமர் மத்த மாதங்க காமினம்னு வியாசரம் எடுக்கிறார் பாரதத்துல. மத்த மாதங்க காமினம்னா, ராமர் நடக்கும் போது ஆனையின் பெருமை தோற்குமாம். அவர் நடந்தால், நீ நடந்தால் நடை அழகு, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னு சொல்றா பாருங்க. அவர் யானை நட போட்டு யானையாவே ஆயிட்டார். அதனாலதான் ஆண்டாள் வல்லானை, கொன்றானை, மாற்றானை, மாற்றழிக்க வல் ஆனை, எவ்வளவோ ஆனைன்னா. அதனால உந்து மத களிற்றன், களிறுட யானை, உந்து மத களிற்றன். டெம்பரல் ஃப்ளூயிட் வரும் யானைக்கெல்லாம், ஏதோ லிக்விட் மேலேருந்து வருமா மஸ்தகத்திலேருந்து. அது ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குமா, வண்டு எல்லாம் சுத்தின்னு இருக்குமா. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், கேட்காதீங்க, அவ்வளோலாம் எனக்கு தைரியம் கிடையாது. யானை வந்ததுனாலே நமஸ்காரம் சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேண்டி வந்துருவேன். அது தலையில போய் கொஞ்சம் குனி. ஆண்டாள் சொல்லியிருக்கா 18வது பாசுரத்துல, ஏதோ தலையிலேருந்து உனக்கு லிக்விட் வருமா, அதை நான் தொட்டு பார்க்கறேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால இப்ப என்னன்னா, அந்த ஆனையை போல் ராமர் நடப்பார். மத்த மாதங்க காமினம். ராமர் நடக்கும்போது திம் திம் நடப்பார் இல்லையா. அவர் பாதத்தோடு ஸ்பர்ஷம் பெற்றவள் பாதுகா தேவி. பாதுகா தேவியோடு ராமர் நடக்கும் போது பூமி, மேதினின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு மேல இருக்கக்கூடிய தூள் ராமருடைய பாதுகா சம்பந்தம் பெற்று காற்றில் டிஸ்பர்ஸ் ஆகும், பறக்கும். அந்த ராம பாதுகா ஸ்பர்ஷம் பற்ற அந்த தூசி தவம் செய்து கொண்டிருந்த அகல்யா மேல பட்டு வேகு வருடங்கள் கழித்து அவ கண்ணை திறந்து பார்த்தா. She was unmoved for all these years. This was the right time that had matured for her to open her eyes as a fructification of her penance. கண்ணை திறந்து பார்த்தா. கண்ணை திறந்து பார்த்த உடனே ராமரை பார்க்கிறா. ராமரை பார்த்த உடனே காலில் விழுந்து சேவிச்சா. அதுக்குள்ள மெசேஜ் போயிடுது, அஹல்யா ஹஸ் ஓபன்ட் ஹர் ஐஸ் அப்படின்னு யாரோ அங்க இருக்கவா யாரோ சொல்லியிருக்கா. அது சொன்ன உடனே நம்ம கௌதமரும் வந்துட்டார், சதானந்தரும் வந்தார். சதானந்தருக்கு அம்மாவை பார்க்க போறோம், கௌதமருக்கு ஒய்ஃபை பார்க்க போறோம். ராமர் என்ன பண்ண, 2 பேரும் சேர்த்து வச்சார். எஸ் she has committed a mistake but she has sought remorse. ராமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை யுனைட் பண்ணார். ராமருக்கு ராமாயணத்துல ஒரு சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நல்லதை இன்னொருத்தருக்கு பண்ணி பார்த்துட்டு தான் அதை பார்த்துப்பார். தான் சீதையை சேருவதற்கு பூர்வம் கௌதம அகல்யாவை சேர்த்து வைப்பார். தனக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு பூர்வம் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பண்ணி பார்ப்பார். இன்னொருத்தருக்கு பண்ணி அழகு பார்ப்பார். அது ராமருடைய அது பெருந்தன்மை, அது அவருடைய ஹேபிட்ஸ். அது கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவர்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக். இதை பார்ப்பா, நமக்கு வந்தா போறோம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 89 வயசுல பகவத்கீதையா கொடுத்துக்கலாம், இவன் குழம்பிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ பண்ணிக்கிட்டோம்னு விட்டுருவார். கிருஷ்ணன்லாம் ரொம்ப என்ன ஷானா, ஷானா தானே இங்க சொல்வா, பாத் ஷானா ஹே. ஆச்சு. இப்ப என்னன்னா, ராமர் அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். சாப விமோச்சனம் கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது விஸ்வாமித்தர் திரும்பி திரும்பி பார்க்கிறார் ராமரை. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அந்திமத்தோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ மெய்வண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். காலால் தண்டிக்க வேண்டிய இடத்தில் அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தே. கையால் அரவணைக்க வேண்டிய இடத்தில் தாட்டகாவ வதம் பண்ண வேண்டியது கால், அனுகிரகம் பண்ணித்து. அரவணைக்க வேண்டியது கை, அது வதம் பண்ணிட்டு.
உலகத்தின் இயல்புக்கு நேர்மாறாக நடந்ததால் உன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் ராமான்னு மிதில உபவனத்துக்குள்ள கூட்டுன்னு போறார். இப்பதான் அந்த கிராஸ் ஸ்ட்ரீட் வழியா ராமர் நடந்து போறார். நான் சொன்னேன் பாருங்க, ராமர் வந்து நடந்து போனார், சீதை வந்தா கன்னி மாடத்துலேன்னு பார்த்தா. இப்பதான் வரப்போகுது அந்த ஸ்லோகம். இப்போ ராம சீதை பார்த்துண்டதா இருக்கு வால்மீகி கம்பராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்துல இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டதாவே இல்லை. கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜ். கம்பர் வந்து என்னன்னா கொஞ்சம் அவருடைய 11th centuryல தான் அவர் எழுதினார். அப்போ எல்லாம் அது நிறைய இந்த லவ் எல்லாம் ஃபிளரிஷ் ஆயிடுது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து எழுதினாதான் எல்லாரும் ரசிப்பா அப்படிங்கிறதுக்காக தேரெழுந்தூர் அவர் அந்த காலத்திலேயே நம்ம தளபதி தலையெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா எழுதிட்டார். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டதா. சரி, இப்ப என்னன்னா பார்த்துட்டா, இப்ப அடுத்தது சபா மண்டபத்துக்குள்ள ராமர் பிரவேசம் பண்றார். இவர் போறதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, அந்த தனுஷுக்கு பூஜை ஆயிடுத்து. பல பல கல்யாணங்களுக்கு நம்ம டிராபிக் எல்லாம் போய் தாண்டி போறதுக்குள்ள அங்க கடைசி பந்தியும் ஆயிடும். ஐயோ இப்போ வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை எல்லாம் வழிச்சு இவ்வளவுதான் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி பூஜை எல்லாம் ஆயிடுத்தாங்க. தனுஷுக்கு பூஜை எல்லாம் அது பேக் டு அது ஏதோ ஷெல்ஃப்ல வச்சிருக்காவா. இப்ப ஜனகர் வந்து விஸ்வாமித்தர் வந்து கேட்ட, தனுஷ் பூஜை ஆயிடுத்தா? இப்பதான் சார் ஆச்சு அந்த தனுஷ் உள்ள போச்சு. நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்வயம்வரம் நான் அந்த இடத்துல பிரஸ்தாவிக்கல வால்மீகி. நமக்கு எப்பவுமே நாட்டிய நாடகங்கள்ல எல்லாம் என்ன பண்ணிடுவான்னா, ஏதோ ஒரு அம்பு அந்த வில்லு வைக்கிறா, அங்க 4-5 ராஜாக்கள் இருப்பா. அதுல முதல் ஆள் வரும், அதால தூக்கவே முடியாது, அப்படிம்பார், கீழே விழுந்துருவார். நம்ம உடனே சிரிப்போம். அடுத்தது ஒரு ராஜா வருவார், அவர் தூக்கி பார்ப்பார், அவரால் ஒரு தூக்கி விட்டுருவார். நீ அதை பார்த்திருக்கல அந்த நாடகத்துல? இதெல்லாம் நடக்கல ராமாயணத்துல. அதுக்குதான் இவ்வளவு மெனக்கெட்டு சொல்றேன். 4 பேர் வந்தா அதுல இன்னொரு சூக்ஷ்மம் வேற இருக்கு. ராவணன் வந்ததா நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கல? ராவணன் வருவான், அவன் தூக்குவா, அவனால கைலாயத்தையே தூக்கிதவனால இந்த வில்லை தூக்க, இதெல்லாம் நடக்கல. நமக்கு மூலம் வால்மீகி ராமாயணம் தான். ஸ்டிக் டு த ஒரிஜினல் அண்ட் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு பி ஆஸ் ஆத்தென்டிக் as பாசிபிள். எங்க பெரியவாள்ல எனக்கு அதான் கத்து கொடுத்துருக்க. வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம். இல்ல சார் அத்தியாத்ம ராமாயணம் உண்டு, ഇവിടെ அபூர்வ ராமாயணம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். எதுவா இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஈக்குவல் கிடையாது, 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 கிடையாது. மற்ற ராமாயணங்களை மட்டத்தட்டுகிறீர்களா? யாரையும் மட்டத்தட்டல. வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல். அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ராமர் போறதுக்குள்ள தனுஷ உள்ள வச்சாச்சு. அப்ப பாவம் நம்ம விஸ்வாமித்திர சொன்னார், ஜனக் அபி தேக்கோ அபி பேட்டா ஆயா ஹே. அவன் பாவம் வில்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த வில்லு யூஸ் பண்ண முடியாத வில். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது சிவபெருமான் யூஸ் பண்ண வில். அதுல ஒரு கிராக் விட்டுடுத்து. நம்ம வீடெல்லாம் கட்டினா இன்னொரு ஏர் கிராக் விடும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிராக் விட்டுடுத்து. அது யூஸே பண்ண முடியாது. அதனால அதை வீட்டுல ஆன்டிக் ஆக்கிட்டா. அதனால ஆன்டிக் ஆக்கினத்தால அது ஷோகேஸ்ல இருக்கும். ஷோகேஸ்ல இருந்து வெளில எடுத்து பூஜை பண்ணி அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு உள்ள வச்சிருவா. சோ ஜனகர் சொன்னார், அதுக்கு என்ன விஸ்வாமித்திரர் காமிச்சுடலாம். அந்த வில் வருது, அந்த வில் வருது. இப்போ விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து சொல்லணும், போய் அதை பார்த்துட்டு வா ராமா, அந்த வில்ல போய் பார்த்துட்டு வா. இதுதான் 2001வது ஸ்லோகம். நான் காயத்ரி ராமாயணம் சொல்லி சொன்னேன் இல்லையா, 1001, 2001. 1 தான் தபஸ்வாத்தியாய நிரதம், 1001 தான் ராட்சசால வதம் பண்ண உன்ன வந்த ஸ்லோகம், சஹத்வா ராட்சசான் சர்வான். இப்போ இதுக்குள்ள 1000 ஸ்லோகம் ஆயிடுத்து. அதை பாருங்க, இதுக்கு நடுவில் 1001க்கும் 2001க்கும் நடுவில் 1000 ஸ்லோகம் ஆயிடுத்து. இப்போ இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார், வத்சராமதனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது, விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராமதனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, தர்மம் தெரிஞ்ச விஸ்வாமித்ரர். எந்த தர்மம்? சனாதன தர்மம். ஐயோ சார், கரண்டா இருக்கே. இது என்ன தர்மம்னா, இது முதல்லயே ஒரு ஸ்லோகம் வருது, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்சன்னு ஒரு வார்த்தை வருது. தர்மம் தெரிஞ்சவன். வாட் இஸ் தர்மம்னா கோவிந்தராஜர் எடுக்கிறார், பக்தி யோகம் சரணாகதிங்கிற 2 வழியின் உடைய சிறப்பை தெரிந்தவன் தர்மவான் அர்த்தம். விஸ்வாமித்திரர் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவர்னா உபாயத்தை தெரிந்தவர். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம். ஜனகர் பேச்ச கேட்டார்.
இன்னொருத்தர கேட்டார். அவர் என்ன, இந்த ஸ்டீஃபன் கவிங்கிறவர், அவர் வந்து மேனேஜ்மெண்ட்ல 7 பிரின்சிபல் எடுத்திருக்கார். ரொம்ப வசதியான புஸ்தகம் அது. 4வது ஹேபிட், லிசன் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் பி அண்டர்ஸ்டுட். அப்படின்னா எப்பவுமே கேட்கிறவாளுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. வாஸ்தவமா சம்பாவனை உங்களுக்குலாம் தான் பண்ணணும். பேசுறவாளை விட கேட்கிறவா தான் ரொம்ப பெருமை. ஏன்னா ஒரே ஆளை 2.5 மணி நேரம் பார்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அதுக்கே தனி சம்பாவனை கொடுக்கணும். அதனால கேட்பது, ஸ்ருத்வா ஜனக பாஷிதம், ஜனகருடைய பேச்சை கேட்ட விஸ்வாமித்ரர் கேட்டு ராமரை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? ராமா போய்ப்பாரு. ஆனா இது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அடுத்த வரி என்ன? விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம். நெக்ஸ்ட் வேர்ட் வத்ச. அங்கதான் பாயிண்ட். வத்சனா குழந்தாய்னு அர்த்தம். ராம லக்ஷ்மணால யார் குழந்தை? லக்ஷ்மணன். ஏன்னா அவன் 2 நாள் கழிச்சு தானே பிறந்தான். 2 days கழிச்சு பிறந்தாலும் அவன் தான் குட்டி. அதனால வத்ச குழந்தாய். நிறுத்தி பேசுவா. இப்ப நீங்க ஸ்லோகம் படிக்க, இதெல்லாம் ப்ரோஸ், இதெல்லாம் பொயட்ரி. சாதாரணமா பேசிக்கும் போது நம்ம பொயட்ரி இல்லையா பேசிப்போம். ஓ the one with the beautiful gait, carry the sword with the sweet. இப்படி இல்லாம பேசிப்போம் வீட்டுல. சாதாரணமா ப்ரோஸ்ல தானே பேசுவோம். அப்போ நிறுத்தி பேசுவா. ப்ரோஸ்னா எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துன்னு வரியா, இப்படிதானே பேசுவோம். எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து கொண்டு, இப்படி ஸ்லோகமா படிப்போம். அவர் என்ன பண்ணிட்டார்? வத்ச குழந்தாய் பாஸ் பண்ணார். பாஸ். வத்ச குழந்தாய்னு சொன்னார். அப்ப யார் குழந்தை? லக்ஷ்மணர் எழுந்து நின்னுட்டார். இப்போ ஒரே விஸ்வாமித்திற்கு பயம், கதையே மாறி போயிடும் போல இருக்கே. வத்ச வத்ச, நான் தான் வத்ஸ், ஐ எம் வத்ஸ், ஐ எம் த லிட்டில் ஒன். ஓஹோ, வத்ச ராம குழந்தாய், ராமா குழந்தாய் அப்படின்னு நிறுத்தல. நிறுத்திட்டு அவர் எழுந்து நின்னுட்டார். குழந்தாய் ராமா. அப்ப அவர் உட்கார்ந்து ராமர் எழுந்தாராம். ஏன்னா ராமர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி எழுந்துக்கவே மாட்டார். அவர் நீங்க ஸ்பீக் ஒன்லி வென் யூ ஸ்போக்கன் டு மாதிரி, அவர் வந்து ராம் அப்படின்னு சொன்னாத அடியேன் அப்படின்னு இருப்பார். முன்னாடியே வரவே மாட்டார். கிருஷ்ணர் தான் இத்தனை நாளைக்கு போய் முறிச்சு கிரிச்சு கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். பட்டப்பாக்கெல்லாம் அங்க வேலையே இருந்திருக்காரு. அதனால வத்ச ராம குழந்தாய் ராமா. தனுஹுனா என்ன? போ. என்ன சார் போ கூட உங்களுக்கு தெரியாது? தனுஹு பஷ்ய, பாரு. நான் என்ன பண்ணேன்? பார்த்துட்டு நன்னா இருந்தது மாமா, வில்லு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு மாமா, எங்க வாங்கினேன்? வெஸ்மாம்பலமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பார்த்துட்டு வந்தேன்னு அவர் சொன்னார். வத்சராம தனுஹு பஷ்ய. பஷ்யனா பார், தனுஷை பார். பார்த்துட்டு வந்துடும். இந்த மாத்து குழந்தையான நன்னாவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அவர் எடுத்து பாருன்னு சொன்னாரா? ராமர் எடுத்து தானே பார்த்தார், சொல்றதை தானே பண்ணுவார். இவர் ஏன் எடுத்துன்னு சொல்ல, வியாக்கியாத்தா எடுக்கிறார் கோவிந்தராஜர். கோசலஹா சஹ இங்கிதஜ்ஞா. கோசலஹானா உத்தரப்பிரதேஷ் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். அவ வந்து இங்கிதஜ்ஞா, பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சவாளும், ரொம்ப சாமர்த்தியமா. அவர் எடுக்கிற உத்தரப்பிரதேஷ்ல பாடி லாங்குவேஜ் நல்லா புரிஞ்சுப்பாளாம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிட்டார்? பாதி வார்த்தையை அடக்கினார். வத்சராம தனுஹு பஷ்ய. அந்த பஷ்யல எடுத்து பார் அப்படின்னு அடங்கி இருக்கான். அந்த எடுத்துங்கிறத தலையில உருட்டுறதுல வச்சுட்டார். புரியுறதோ? வத்சராம தனு பஷ்ய அப்படின்னு இழுத்து. ஏன் சார் எடுத்துன்னு அதுக்கு சொல்லிட்டு போலாமேனா, ஸ்மார்ட் பீப்புளுக்கு ரொம்ப ஓவரா கம்யூனிகேட். எப்பவுமே உங்களுக்கு ஒருத்தர் மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்வேன். இதை பாரு, முதல்ல வந்து அடுப்பை ஆன் பண்ணு, பாத்திரத்தை ஏத்து, அது என்ன பண்ணணும்? அசிட்டு ஈயசொம்பை ஏத்திரும். அது வடக்கு நாதன் மாதிரி உருகிடும் இல்லையா? அதனால உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்வேன். வத்சராம தனு பஷ்ய. தனுச பாருன்னா எடுத்து பாருன்னு அடங்கி இருக்கு. பிசிக்ஸ்ல நாங்க லாட்டென்ட் ஹீட்னு படிப்போம். அது ஒளிஞ்சின்னு இருக்கிற ஹீட்னு அர்த்தம். அதுக்கு லாட்டென்ட் ஹீட். அப்புறம் நாங்க ஏதாவது நடுவுல கொண்டு வரணும், அது ஈக்குவேட் பண்ணணும்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு ஒன்று நடுவுல ஒன்று வந்துடும். அந்த மாதிரி அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுக்குள்ள ஏதோ அந்தர்கதமா இருக்கு. எடுத்து பார். ஏன் எடுத்து பார்னு சொல்லலைன்னா, வியாக்கியாதா கோவிந்தராஜர் எடுத்தார். ஏன் எடுத்து பார்னு சொல்லேன்னா, அவ அப்பா தசரதர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார் பிள்ளைய. முதல்ல ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கோவப்பட்டு, ஆஹா ஓஹோன்னு கோவப்பட்டு, வசிஷ்டருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல ராமர் வந்திருக்கார். இப்போ வந்த குழந்தைய போய் வில்ல எடு, அதை முறி இல்லைன்னு சொல்லிட்டு அது அப்பா கிட்ட போய் சொல்லுவோம், இந்த கிழவனை ரொம்ப வேலை வாங்கி எடுத்தோன்னு. அதனால
இவர் வாயிலேந்து பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாராம். இவர் வாயிலேந்து எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாதுன்னு நினைச்சாராம் விஸ்வாமித்ரர். வத்சராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். ராகவனை பார்த்து சொன்னாராம், ராகவா போய் அதை பார், எடுத்து பார்னர். இதுதான் 3வது ஸ்லோகம், அதாவது 2001வது ஸ்லோகம்.